டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை அமெரிக்க வாழ் இந்திய சுவாமி ராஜரிஷி சிவா சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட அவர் அமெரிக்கா அருகே டொமேனியம் என்ற தீவில் வசித்து வருகிறார். இந்தியா வந்துள்ள அவர் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் உணவு அளிக்கும் விவசாயிகளை பிரதமர் சந்திக்க மறுப்பது தவறு என குற்றம் சாட்டினார். தான் பிரதமரிடம் விவசாயிகளை அழைத்து செல்வேன் என கூறிய சுவாமி ராஜரிஷி சிவா, இல்லை என்றால் அமெரிக்க அதிபரிடம் இந்த விவகாரத்தை எடுத்து சொல்வேன் என தெரிவித்தார். நானாகவே தான் வந்தேன். இது யாரும் எனக்கு அழைப்படலை, யாரையுமே இவங்களெல்லாம் தெரியாது. ஆனாலும் ஒரு குடும்பம், நம்மளோட குடும்பம், ஒரு விவசாய குடும்பம் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தினந்தோறும் உங்களுக்கு ஒரு சாப்பாடு, உங்களோட உணவு, உங்களுக்கு பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னால், இவங்கெல்லாம் இன்றைக்கி உழைக்கலைன்னு சொன்னால் நமக்கு எந்த பொருளுமே கிடைக்காது. இன்றைக்கி மற்ற விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து குரல் கொடுக்கறதுக்கு தாராளமாக ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு சாப்பாடு தான் முதல் தேவை. உங்கள் உடம்புக்கு, ஆரோக்கியத்துக்கு, உங்கள் நலத்துக்கு, உங்கள் நல்வாழ்வுக்கு முதல் தேவை சாப்பாடு தான். அந்த சாப்பாடு தயாரிக்கிற விவசாயிகளோட குரோத்துக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன கேட்குறாங்களோ, அவங்க கடன் தள்ளுபடி என்ன கேட்குறாங்களோ, இதுக்கு நம்ம குரல் கொடுக்காம வேறு எதுக்கு நம்ம இங்கே இருக்கணும் சொல்லுங்கள்? அதுதான் முதல் நோக்கம். யாரை வேணாலும் சந்திப்பேன். இது பிரதம மந்திரி. திஸ் இஸ் நாட் அ நேஷனல் ப்ராப்ளம், இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். The farmers should not suffer.